சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மார்க்கஸ் ஆரேலியஸ் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார். அவர் ஆட்சி செய்த பேரரசு மிகப்பெரியது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையும் பரந்த நிலப்பரப்பும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. அவரிடமிருந்த இராணுவ சக்தியும் அதிகாரமும் அசாதாரணமானவை. பிறர் வாழ்க்கையையும் மரணத்தையும் தீர்மானிக்கும் நிலை அவருக்கிருந்தது. இவ்வளவு அதிகாரம் இருந்தபோதிலும் அவர் விரும்பியபடி சுக வாழ்க்கையில் மூழ்கியிருக்கலாம். எதையும் செய்யாமல் சோம்பலாக வாழ்ந்திருக்கலாம். அல்லது அதிக பொறுப்புகளால் மன அழுத்தத்திற்கும் ஆளாகியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு தகுதியானவர் என்பதை அவர் நிரூபித்தார். அந்த அதிகாரம் அவரை கெடுக்கவில்லை. அதன் அழுத்தம் அவரை உடைக்கவும் இல்லை. மாறாக அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்தார். அப்படியானால் அவர் இதை எப்படி சாதித்தார்? அவரது வாழ்க்கையின் ரகசியம் என்ன? இதற்கு காரணம் அவரது சிந்தனை முறையும் தன்னுடன் அவர் வைத்திருந்த உரையாடல்களுமே. அவரது தனிப்பட்ட குறிப்புகளில் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அந்த எண்ணங்கள்தான் இன்று வரை நமக்கு வழிகாட்டுகின்றன. ஒரு தத்துவ ஞானி மன்னராக இருந்த அவர் தினசரி வாழ்க்கையையும் கட்டுப்பாட்டுடன் நடத்தினார். அவரது நாள் மற்ற மனிதர்களைப் போலவே தொடங்குகிறது. காலை எழுவதிலிருந்து அவர் அதிகாலையில் எழுவதற்கு பழகியவர். ஆனால் சில நேரங்களில் படுக்கையிலிருந்து எழுவது கடினமாக இருந்தது. அப்போது அவர் தன்னிடம் கேட்பார், நான் ஒரு மனிதன், எனவே என் கடமையை செய்ய வேண்டும். இப்படி போர்வைக்குள் சுகமாக கிடப்பதற்காகவா நான் பிறந்தேன்? பிறகு அவர் இன்னொரு கேள்வி எழுப்புவார், நான் சுகமாக இருக்கவே பிறந்தேனா? அவருடைய பதில் இல்லை. அதனால் அவர் சோம்பலை வென்று எழுந்து தனது நாளைத் தொடங்குவார். என் பார்வையில் பெரும்பாலான வெற்றிகரமான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட மனிதர்கள் செய்வது போலவே மார்க்கஸ் ஆரேலியஸும் தனது நாளை உறுதியுடன் தொடங்குகிறார். அவர் எழுந்தவுடன் அந்த நாளை சீராக நடத்த உதவும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறார். அது எளிதானது அல்ல, ஆனால் சரியான தொடக்கத்தை கொடுக்கும் ஒன்று. காலை நேரத்தில் அவர் தன்னுடைய சிந்தனைகளில் மூழ்கியிருப்பார் என்று நாம் ஊகிக்கலாம். தத்துவம் குறித்து யோசித்தல், எழுதுதல் அல்லது தனக்கான குறிப்புகளை பதிவு செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஏனெனில் நாள் முழுவதும் அவரைச் சூழப்போகும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், உதவி கேட்கும் மக்கள், எதிர்பாராத கெட்ட செய்திகள், பயணங்கள் மற்றும் போர்கள், இவை அனைத்தும் தொடங்குவதற்கு முன்பே அவர் காலையில் சிறிது நேரத்தை அமைதிக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஒதுக்கிக் கொள்கிறார். ஆனால் அவர் செய்யாத ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் நம்மில் பலர் இன்று செய்வது. நாம் விழித்தவுடன் உடனே செயல்களில் மூழ்கிவிடுகிறோம். நம் கால்கள் தரையை தொடுவதற்கு முன்பே கைபேசியை எடுக்கிறோம். வேலை பட்டியலில் சிக்கிக் கொள்கிறோம். வெளியுலக அழுத்தங்களில் விழுந்து விடுகிறோம். அதனால் மன அமைதியுடன் தொடங்கும் அந்த முக்கியமான நேரத்தை நாம் இழக்கிறோம். நாம் சிந்திக்காமல் செய்கிறோம். நாம் உள்ளார்ந்த கவனத்துடன் வாழ்வதற்கு பதிலாக பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே நாளை ஆரம்பிக்கிறோம். ஆனால் மார்க்கஸ் ஆரேலியஸ் வேறுபட்டவர். அவருக்கு காலை நேரம் என்பது வெறும் தொடக்கமல்ல, அது மனதை மையப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. அந்த அமைதியான நேரத்தை அவர் தியானத்திற்கும் தன்னிலை பரிசீலனைக்கும் உள்ளார்ந்த தெளிவிற்கும் பயன்படுத்துகிறார். அதனால்தான் அவரது புகழ்பெற்ற சிந்தனை தொகுப்பு மெடிடேஷன்ஸின் 2ஆம் பகுதியும் இப்படியான மனநிலையிலேயே தொடங்குகிறது. மீண்டும் மார்க்கஸ் ஆரேலியஸ் தனது காலையை பற்றியே பேசுகிறார். காலை கண்விழிக்கும் நேரத்தில் அவர் தன்னிடம் ஒரு முக்கியமான நினைவூட்டலை கூறிக்கொள்கிறார். இன்று நான் சந்திக்கப் போகும் சிலர் சிரமமானவர்களாக இருக்கலாம். தலையிடுபவர்கள், நன்றியில்லாதவர்கள், அகங்காரமுள்ளவர்கள், நேர்மையற்றவர்கள், பொறாமை கொண்டவர்கள் அல்லது எளிதில் எரிச்சலடையும் குணம் கொண்டவர்கள். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் இன்று ஒரு மோசமான நாளாகும் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக இன்று நான் சந்திக்கப் போகும் மனிதர்கள் எப்படி இருக்கலாம் என்று முன்கூட்டியே சிந்திக்கிறார். அதன் பிறகு அவர் தன்னிடம் கேட்கிறார், நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் எப்படி பொறுமையுடன் நடந்து கொள்ளலாம்?
நான் எப்படி புரிந்து கொள்ளும் மனப்பான்மையுடன் இருக்க முடியும்? இதுவே அவர் தினத்தை எதிர்கொள்ளும் வழி. இந்த அணுகுமுறை ஸ்டோசிசம் தத்துவத்தின் முக்கிய அம்சமாகும். செனேகா கூட இதை பற்றி பேசுகிறார். நாம் எல்லோரும் நல்லவர்களாகவே இருப்பார்கள், எல்லாம் நம்மால் எதிர்பார்த்தபடி நடக்கும் என்று நினைத்தால், எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தால் அது நம்மை மிகவும் பாதிக்கும். ஆனால் மார்கஸ் ஆரேலியஸ் வேறுபட்டார். அவர் முன்கூட்டியே சிந்தித்து சாத்தியமான சிரமங்களை மனதில் வைத்து தயாராகிக் கொள்கிறார். பிறகு அவர் இன்னும் ஆழமாக சிந்திக்கிறார். அவர்கள் ஏன் இப்படி பழகுகிறார்கள்? அவர்களுடன் ஒப்பிடும்போது நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருடைய முடிவு மிகவும் தெளிவானது. கோபப்பட வேண்டாம், அவர்களை தவிர்க்க வேண்டாம், அவர்களிடமுள்ள நல்ல அம்சங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் அந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை முன்கூட்டியே கற்பனை செய்து தன்னை மனதளவில் தயார்படுத்திக் கொள்கிறார். மிகப்பெரிய பொறுப்புகளைச் சுமந்த ஒருவராக இருந்ததால் அவருடைய தினசரி வாழ்க்கை எளிதானதல்ல. இருந்தாலும் அவர் தன்னிடம் அடிக்கடி நினைவூட்டிக் கொள்வார், எழுந்திரு, நீ பிறந்த காரணத்தைக் கண்டு அதைச் செய். அவர் தன்னிடம் கூறிக்கொண்ட மற்றொரு எண்ணம், ஒரு ரோமானியனாக உன் கடமையில் முழு கவனத்தையும் செலுத்து. இந்த மனப்பாங்கே அவரை ஒரு சாதாரண அரசனாக அல்லாமல் ஒரு சிந்திக்கும் தலைவராக மாற்றியது. மார்கஸ் ஆரேலியஸ் தனது முன்னோடியும் மிகவும் மதித்தவருமான ஆண்டோனினஸ் பியஸ் எப்படி தனது நாளை ஒழுங்குபடுத்தினார் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். அவர் நேரத்தை வீணாக்காமல் இருக்க மிகவும் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார். சிறிய விஷயங்களுக்கு கூட திட்டமிட்டு நடந்தார். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். அவர் எப்போதும் நேரத்திற்கு வர முயற்சித்தார். வேலை செய்யும் நேரத்தில் முழுமையாக அதில் ஈடுபட்டார். முக்கியமாக தனது பொறுப்புகளைப் பற்றி ஒருபோதும் குறை கூறவில்லை. இதையே மார்கஸ் ஆரேலியஸ் தனது வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறார். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துகிறார். புகார் செய்வதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களிடம் மட்டுமல்ல, நம்முள் கூட இன்று என்ன வேலை, ஏன் இவ்வளவு பொறுப்புகள் என்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டியுள்ளது அதைச் செய்து முடிப்போம் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும். மார்கஸ் ஆரேலியஸின் தினசரி வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. முக்கிய முடிவுகளை எடுப்பது, வழக்குகளை விசாரித்தல், மக்களிடம் உரையாற்றுதல், அடிக்கடி பயணம் செய்தல், சில நேரங்களில் படைகளை வழிநடத்தி போரில் ஈடுபடுதல், இத்தனை செயல்களுக்கிடையிலும் அவர் ஒரு விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினார். கவனம் சிதறாமல் இருப்பது. அவர் கூறுகிறார், உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டால் உங்கள் மனம் சிதறிய நிலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதில் தெளிவாகவும் முழு கவனத்துடனும் இருக்க வேண்டும். இது இன்று கால் நியூபோர்ட் டீப் ஒர்க் என்று அழைக்கும் கருத்துடன் ஒத்ததாகும். அதாவது, முன்னால் இருக்கும் ஒரே பணியில் முழு கவனம் தொடர்ந்து அதே கவனத்தை வைத்திருக்கும் திறன் வெளிப்புற சிதறல்களை தவிர்த்தல். இந்த ஆழ்ந்த கவனத்திறனே மார்கஸ் ஆரேலியஸின் வேலை செய்யும் முறையிலும் அவரது ஸ்டோசிசம் தத்துவத்திலும் அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. மார்கஸ் கூட்டங்களில் மூழ்கிவிடுகிறார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். அவர் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் தூதர்களை சந்திக்கிறார். வியூகம் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. நிபுணர்களுக்கு எப்போது வாய்ப்பளிப்பது, மற்றவர்களின் கருத்துக்களை எப்படி கேட்பது, பின்னூட்டங்களையும் விமர்சனங்களையும் எப்படி உள்வாங்கிக் கொள்வது போன்றவற்றை ஆண்டோனினஸிடமிருந்து கற்றுக்கொண்டதாக அவர் கூறுகிறார். யாராவது என்னை திருத்தும் போது நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லும்போது அவர்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை, எனக்கு ஒரு உதவி செய்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். காற்றில் அப்படியே இருப்பது, அதை திருத்தாமல் இருப்பதுதான் தீங்கு என்கிறார். எனவே அவர் மீது நிறைய சுமைகள் வந்திருக்கும். அவரது வேலை மன அழுத்தமாகவும் சோர்வாகவும் இருந்திருக்கும். அது அவருக்கு ஒரு பெரும் சுமையாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை வலிமையுடனும் சரியான மனநிலையுடனும் அணுக முயன்றார். மேலும் அதை கட்டுக்குள் வைத்திருக்கவும் முயற்சித்தார். இது ஒரு முக்கியமான பகுதி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சமநிலை இருக்க வேண்டும், இல்லையா?
நாம் மிகவும் கடினமாக உழைக்கிறோம். நாம் செய்ய வேண்டியவற்றில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் நாம் முழுக்க முழுக்க வியாபாரத்தில் கவனம் செலுத்தினால் அது ஒரு முக்கியமான விஷயம். தியானத்தில் மார்கஸ் சொல்லும் விஷயங்கள் முழுக்க முழுக்க வியாபாரத்தில் மூழ்கிவிடாதே என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளச் சொல்லுகின்றன. மார்கஸ் முழுக்க முழுக்க வியாபாரத்தில் மூழ்கியவர் அல்ல என்பது நமக்கு தெரியும். அவர் உடற்பயிற்சிகளில் சுறுசுறுப்பாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அவர் குத்துச்சண்டை, மல்யுத்தம், வேட்டையாடுதல் மற்றும் குதிரையேற்றத்தை ரசித்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் நடைப்பயிற்சி மேற்கொள்வார் என்பதும் நமக்கு தெரியும் அல்லவா? இயற்கையை பற்றிய இந்த அற்புதமான அவதானிப்புகள் அனைத்தையும் தியானங்களில் நாம் காண்கிறோம் அல்லவா? கிளாடியேட்டர் திரைப்படக் காட்சியைப் போல அவர் வயல்வெளிகளில் நடந்து செல்கிறார். அவர் கையை தரையில் இழுத்துச் செல்கிறார். தியானங்களில் தானியம் அதன் எடையால் தாழ்ந்து விளைவதை பற்றிய ஒரு பகுதி உள்ளது. மார்கஸ் ஆரேலியஸ் இயற்கையின் சிறிய விஷயங்களில் கூட அழகை கண்டுபிடித்தவர். பன்றியின் வாயில் உருவாகும் நுரையின் வளைவோ, சிங்கத்தின் முகத்தில் தெரியும் வலிமையான வெளிப்பாடோ, இவற்றை பற்றியும் அவர் கவனித்து சிந்தித்தார். அவர் அடிக்கடி வெளியே சென்று இயற்கையை அனுபவித்தார். அவருக்கு இந்த உலகமே ஒரு புனிதமான இடம். ஸ்டோசிசம் தத்துவத்தின் பார்வையில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு தெய்வீக அமைப்பாக கருதப்படுகிறது. அந்த உணர்வை மார்கஸ் நேரடியாக அனுபவிக்க முயன்றார். ஆனால் அவரது காலத்தில் இருந்த பல ரோமானியர்களைப் போல் அல்லாமல் ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கவில்லை டஷ். அதுதான் கொடூரமான பொழுதுபோக்குகள். குறிப்பாக கோலியசும் அரங்கில் நடைபெற்ற இரத்தவெறி நிறைந்த சண்டைகள். அந்த வன்முறையும் அதன் அர்த்தமற்ற தன்மையும் அவருக்கு வெறுப்பாக இருந்தது. இருப்பினும் ஒரு பேரரசராக சில நேரங்களில் அவர் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் அவர் அதை எப்படி சமாளித்தார்? உடலால் அங்கே இருந்தாலும் மனதால் அவர் வேறு இடத்தில் இருந்தார். அவர் சொல்வது மிகவும் ஆழமானது. நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் உள்ளார்ந்த உலகிற்குள் செல்ல முடியும். பலர் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க விரும்புகிறார்கள். பயணம் செய்ய, வேலைகளை விட்டுவிட்டு ஓடிச் செல்ல. ஆனால் மார்கஸ் சொல்வது வேறு. உண்மையான ஓய்வு வெளியில் இல்லை, அது உள்ளே இருக்கிறது. அதனால்தான் அந்த சத்தமும் வன்முறையும் நிறைந்த அரங்கில் கூட அவர் தனது மனதை அமைதியாக வைத்துக் கொண்டார். அவர் தனது சிந்தனைகளில் மூழ்கியிருப்பார். டாஷ் இலியட் ஓடிசி போன்ற படைப்புகளை வாசித்தும், கிளீந்தஸ், சீனோ, எபிக்டீட்டஸ் போன்ற தத்துவ ஞானிகளின் எண்ணங்களைப் பற்றி சிந்தித்தும் இருந்தார். அவருக்கு தத்துவம் என்பது ஒரு தப்பிக்கும் வழி அல்ல, அது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும் வழி. அது அவரை ரோமின் குழப்பத்திலிருந்து தூய்மையான மனநிலைக்கு கொண்டு சென்றது. அதேபோல் அவர் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக குளியல் நிலையங்களுக்கு சென்றிருப்பார். அவர் அதை வெறும் உடல் சுத்தம் செய்யும் இடமாக அல்லாமல் உலக வாழ்வின் அழுக்குகளை கழுவி அகற்றும் ஒரு அனுபவம் என்று பார்த்தார். மார்கஸ் ஆரேலியஸ் குளியல் மற்றும் சுத்தம் பற்றி பேசும்போது அது வெறும் உடல் சுத்தத்தை குறிக்கவில்லை, அது ஒரு உருவகமாகவும் இருந்தது என்று புரிகிறது. அவரது பார்வையில் உடலை சுத்தப்படுத்துவது போலவே மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். ரோமானியர்களின் வாழ்க்கையில் உடற்பயிற்சி கூடங்களும் குளியல் இடங்களும் ஒரு முக்கியமான கலாச்சாரமாக இருந்தது. அவர்கள் முதலில் உடற்பயிற்சி செய்து பின்னர் குளிர்ந்த நீரில் மூழ்கவோ அல்லது வெந்நீர் குளியலை அனுபவிக்கவோ செய்வார்கள். இன்று கூட கார்னுண்டம் போன்ற பழமையான ரோமானிய முகாம்களுக்கு சென்றால் மார்கஸ் ஆரேலியஸ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்றுகளை அனுபவிக்க முடியும். அங்கேயே அவர் தனது சில மெடிடேஷன்ஸ் குறிப்புகளை எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. மார்கஸ் முழுக்க முழுக்க வேலைக்குள் மூழ்கியவர் அல்ல. அவர் ஓய்வையும் அமைதியையும் சிறிய இன்பங்களையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருந்தார். அவர் வாழ்க்கையின் அழுக்கு, மன அழுத்தம், சோர்வு, குழப்பம்
இவற்றை கழுவி அகற்றிக் கொண்டு மீண்டும் தனது கடமைகளுக்கு திரும்புவார். ஆனால் அந்த கடமைகள் எளிதானவை அல்ல. அவரது ஆட்சிக் காலம் மிகவும் கடினமானது. தொடர்ச்சியான போர்கள், படையெடுப்புகள், அரசியல் குழப்பங்கள் மற்றும் மிகப்பெரிய பேரழிவான ஆண்டனைன் பிளேக். இதற்கு பிறகும் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சவால்கள் இருந்தன. உடல்நல பிரச்சினைகள், குடும்ப சிக்கல்கள். ஒரு வரலாற்றாசிரியர் கூறுவது போல, மார்க்கஸ் ஆரேலியஸுக்கு அவர் தகுதியான அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. அவரது ஆட்சி காலம் முழுவதும் சிக்கல்களும் அழுத்தங்களும் நிறைந்திருந்தது. அந்த மன அழுத்தம் எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்வதே கடினம். சில தருணங்களில் அவர் தளர்ந்து போக நினைத்திருக்கலாம். இதை கையாள முடியாது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் அவர் தன்னை நினைவூட்டிக் கொண்டார். இது என் பொறுப்பு. மக்கள் என்னை நம்புகிறார்கள். அதனால் இந்த அழுத்தத்தை சமாளிக்க வழிகள் தேட வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த வழிகளில் ஒன்று அவரது எழுதும் பழக்கம். தன்னுடன் தானே பேசிக்கொள்வது, சிந்தனைகளை பதிவு செய்வது. இதில் தான் ஸ்டோசிசம் தத்துவம் அவருக்கு உதவியது. அவர் முயன்றது மன அமைதியை காக்க, சமநிலையுடன் இருக்க, கோபம் மற்றும் அழிவை ஏற்படுத்தும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த, உடனடி எதிர்வினைகளுக்கு பதிலாக யோசித்து செயல்பட அவரது அணுகுமுறை மிகவும் தெளிவானது. சவால்களை தவிர்க்க முடியாது, ஆனால் அவற்றை பயன்படுத்த முடியும். இதிலிருந்துதான் தடைகளே வழி என்ற சக்தி வாய்ந்த எண்ணம் உருவாகிறது. மார்க்கஸ் ஆரேலியஸின் வாழ்க்கையில் சிரமங்கள் எப்போதும் இருந்தன. கடினமான மனிதர்கள், சிக்கலான சூழ்நிலைகள், எதிர்பாராத கெட்ட செய்திகள். ஆனால் அவர் இவற்றை பிரச்சனைகளாக மட்டும் பார்க்கவில்லை. அவர் அவற்றை ஒரு பயிற்சியாக கண்டார், நற்பண்புகளை வளர்க்கும் ஒரு வாய்ப்பாக. இதற்கான மிகச்சிறந்த உதாரணம் அவர் சந்தித்த ஒரு பெரிய துரோகம். அவரது மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதியான ஒவிடியஸ் காசியஸ் அவரை எதிர்த்து கிளர்ச்சி செய்தபோது மார்க்கஸ் உடனடியாக கோபத்துடன் பதிலளிக்கவில்லை. அவர் தன்னை கட்டுப்படுத்தினார். ஒரு அடிக்கு ஒரு அடி என்று உடனடி பதிலளிக்காமல் சிறிது பின்வாங்கி சிந்திக்க தேர்ந்தெடுத்தார். அவருக்கு முக்கியமானது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, தனிப்பட்ட கோபம் அல்லது வேதனை முடிவுகளை பாதிக்க விடாமல் இருப்பது. பின்னர் அவர் எடுத்த அணுகுமுறை மிகவும் உயர்ந்தது. இது ஒரு சோதனை அல்ல, இது ஒரு வாய்ப்பு. ரோமர்கள் ஒரு சிக்கலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு காட்டும் வாய்ப்பு. உள்நாட்டுப் போரின் போது அவர் தனது மெடிடேஷன்ஸ் நூலில் கூறிய ஒரு முக்கிய எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வந்தார். தவறு செய்தவரைப் போல ஆகாமல் இருப்பதே சிறந்த பழிவாங்கல். அவர் மிகையாக எதிர்வினையாற்றவில்லை, அழுத்தத்தில் உடைந்து போகவில்லை. ஒவ்வொரு சிரமத்தையும் ஒரு வளர்ச்சியாக மாற்ற முயன்றார். மார்க்கஸின் பார்வையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும், சிறியது இருந்தாலும் பெரியது இருந்தாலும், அறநெறியுடனும் கண்ணியத்துடனும் பதிலளிக்க ஒரு வாய்ப்பாகவே இருந்தது. அவர் வேலை மட்டும் செய்தவர் அல்ல, அவர் வாழ்க்கையில் சமநிலையை வைத்திருந்தார். அவர் ஓய்வு எடுத்தார், உடலை சுறுசுறுப்பாக வைத்தார். அதே நேரத்தில் மனதையும் தொடர்ந்து வளர்த்தார். வாசிப்பும் எழுதுவதும் அவரது வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக இருந்தது. அவர் அதை வெறும் பொழுதுபோக்காக அல்ல, தனது கடமையின் ஒரு பகுதியாகவே கருதினார். அவரது ஆசிரியரும் வழிகாட்டியுமான கோர்னீலியஸ் பிராண்டோ அவருக்கு அவர் எழுதிய கடிதங்கள் இன்றும் கிடைக்கின்றன. அவரது ஆட்சியின் இறுதி வரை அவர் இந்த எழுத்து பழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். மேலும் அவர் தனது மற்றொரு ஆசானான ட்ரஸ்டிகஸுடன் தத்துவ விவாதங்களில் ஈடுபட்டார். இதனால் அவர் வெறும் ஆட்சியாளராக அல்ல, ஒரு ஆயுள் முழுவதும் கற்றுக்கொண்டிருந்த மாணவராகவும் இருந்தார். மார்க்கஸ் ஆரேலியஸ் சிறுவயதிலிருந்தே வாசிப்பில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் வளர்ந்த பின்னரும் அந்த பழக்கம் குறையவில்லை. அவரது எழுத்துக்களை பார்க்கும்போது அவர் படித்தவற்றை எவ்வளவு ஆழமாக உள்ளெடுத்திருந்தார் என்பதை கண்டுகொள்ளலாம். அவரது சிந்தனைகளில் ஈலியட் போன்ற பழமையான இலக்கியங்களிலிருந்து நினைவிலிருந்து எடுத்த குறிப்புகள் இடம்பெறுகின்றன. மேலும் எபிக்டீட்டஸ், சீனோ, செனகா போன்ற சிந்தனையாளர்களின் கருத்துக்களை நேரடியாக மேற்கோள் காட்டுகிறார்.
அவர் இப்படி செய்வதற்கு காரணம் தெளிவானது. இந்த மகத்தான சிந்தனையாளர்கள் தன்னை விட மேலான அறிவை பெற்றவர்கள் என்று அவர் நம்பினார். அவர் படிப்பதை ஒரு சாதாரண செயலாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து படித்தார், மீண்டும் மீண்டும் படித்தார், ஆழமாக சிந்தித்தார். செனேகா கூறியது போல, மேலோட்டமாக தெரிந்து கொள்வது போதாது, விஷயத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறையை அவர் பின்பற்றினார். இதையே அவர் தனது ஆசானான ரஸ்டிகஸ் இடமிருந்து கற்றுக்கொண்டார். அதனால் மார்கஸ் வாசிக்கும்போது முழு கவனத்துடன் ஈடுபட்டார். குறிப்புகள் எடுத்தார், ஆழ்ந்து சிந்தித்தார், புரியாதவற்றை ஆராய்ந்தார். அவர் வெறும் பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது வெளிப்புற காட்சிக்காகவோ படிக்கவில்லை. அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவே படித்தார். இந்த வாசிப்பு பழக்கம் அவரது மாலை நேர வழக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். நாள் முடிவில் அவர் இன்னொரு முக்கியமான பழக்கத்தையும் பின்பற்றியிருக்கலாம்: சுயபரிசோதனை. செனேகா தனது வாழ்க்கையில் தினம் முடிவில் தன்னை தானே மதிப்பீடு செய்ததாக கூறுகிறார். அதேபோல் மார்கஸ் ஆரேலியஸும் இரவு நேர அமைதியில் தன்னை கவனித்து ஆய்வு செய்திருக்கலாம். அதுவே அவரது மெடிடேஷன் ஸ்டாஷ், தன்னுடன் தானே நடத்திய உரையாடல். அவர் தன்னிடம் கேட்கும் கேள்விகள்: நான் இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம்? எங்கே நான் தவறு செய்தேன்? எதை நான் மேம்படுத்த வேண்டும்? இது வெறும் சிந்தனை அல்ல, தன்னைத்தானே பொறுப்பு கூறச் செய்வது. ஏனெனில் மார்கஸ் போன்ற ஒருவருக்கு மேலாளர் யாரும் இல்லை, அவரை கண்காணிக்க யாரும் இல்லை. வரலாற்றின் தீர்ப்பு மிகவும் தூரத்தில் உள்ளது. அதனால் அவர் தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர் தினமும் தன்னிடம் ஒரு விஷயத்தை நினைவூட்டிக் கொண்டார். உண்மையில் முக்கியமானது என்ன? மார்கஸ் ஆரேலியஸ் தன்னைத்தானே பொறுப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய கடைசி கட்டமாக தத்துவத்தை காண்கிறார். அவர் சொல்லும்படி, தத்துவம் என்பது ஒருவரை நீ வேண்டியபடி உருவாக முயற்சிக்கின்றவர் ஆக்கக்கூடிய பயிற்சி. நாள் முழுவதும் அவர் அதையே செய்கிறார். ஆனால் மாலை நேரம் தனித்துவமாக இருக்கிறது. நாட்குறிப்பு எழுதுதல், வாசிப்பு, ஆழமான சிந்தனை, அமைதியான நேரம், இவையெல்லாம் வாழ்வின் பாடங்களை ஆழமாக கற்றுக்கொள்ளும் நேரமாகும். அந்த நேரம் வீணாக போவதில்லை. ஒரு மாலை கூட தள்ளிப்போகாது என்று நாம் கற்பனை செய்யலாம். மார்கஸ் ஸ்டோசிசிஸ்வாதியான மொமெண்டோ மோர் பயிற்சியில் ஈடுபடவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை புறக்கணிக்கவில்லை. அவர் செய்கிறதை, சொல்வதை, எண்ணுவதை கவனமாக கட்டுப்படுத்தினார். மார்கஸ் தனது குடும்பத்துடனும் அதிக நேரத்தை கழிக்க முயன்றவர். பிராண்டோ அவருக்கு எழுதிய கடிதங்களில் மனைவியுடன் விரும்பிய நேரத்தை செலவிடுவதற்காக மற்ற செயல்களை மாற்றிக் கொடுக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இரவில் குழந்தைகளை தூங்க வைக்கும்போது அவர் தன்னிடம் சொல்வது, இவர்கள் இரவு வரை உயிருடன் இருக்க மாட்டார்கள். இப்போது அவர்களோடு இருக்கவும் கவனம் செலுத்தவும். காலை நேரத்திலும் இது நெஞ்சுக்கேடு அல்லது நோயுற்ற மனப்பான்மை அல்ல. அவர் நேசித்தவர்களுக்கு தன் அன்பை வெளிப்படுத்த தவறவில்லை. ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் கவனமாக செயல்பட முயன்றார். ஏன் இதை அவசரமாக தொடர்கிறீர்கள்? ஏன் இதை முழுமையாக உள்வாங்கவில்லை? ஏன் இதற்காக முழு கவனத்தை செலுத்தவில்லை? இன்று செய்யும் பயிற்சிகள் ஸ்டோயிசிசம் பின்பற்றும் அன்றாட வழக்கத்தின் ஒரு அங்கமாகும். நாம் கற்பனை செய்யலாம், மார்கஸின் வாழ்க்கையில் ஒரு நாளும் இதையே தவறவிடவில்லை. அவரது தினசரி வழக்கில் அவர் கொண்டாடப்பட்டதும் புகழ் பெற்றதும் சக்தி வாய்ந்தவர் என்று மக்கள் சொல்லும் காட்சிகளையும் காணலாம். ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவருக்கு வணங்கினர். பிற நாடுகளின் மன்னர்கள் பரிசுகளை வழங்கினர். இதையெல்லாம் கொண்டிருந்தும் மார்கஸ் தன்னைத்தானே நினைவூட்டிக் கொண்டார், நான் அவ்வளவு முக்கியமானவன் அல்ல, என் புகழ் மதிப்பற்றது. அவர் பணிவுடன் இருக்க முயன்றார். சீஷர் பார்வையில் கவனமாக இரு, வண்ணக்கரை படியாமல் இரு என்று தன்னை சிந்தித்தார். மார்கஸ் ஆரேலியஸ் தன்னிடம் வரும்போதிலும் அழகான விருந்துகள், மரியாதைகள், நகைகள் போன்றவற்றைக் கண்டும் அதை பெரிதும் தாமதப்படுத்தவில்லை. அவரது மனம், இதோ பாருங்கள், இது ஒரு செத்த பன்றி, இதோ ஒரு அரிய உலோகம் என்று பாவங்களை எண்ணி கழிப்படவில்லை. அவர் எதிர்கொள்ளும் இந்த விசித்திரமான, அற்புதமான வாழ்க்கை அனுபவம் அவரை மாற்றவோ
அதிகம் மகிழச் செய்வதற்காக பயன்படுத்தவோ செய்யவில்லை. மார்கஸின் பார்வை ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் இதுவே. நாம் வெற்றி, புகழ், பரபரப்பில் ஈடுபட்டு விடுகிறோம். அது நமக்கு முக்கியமாக இருப்பதை உணரச் செய்கிறது. நாம் உலகத்தின் மையத்தில் இருப்பதாக உணர்கிறோம். ஆனால் உண்மையில் அது தவறு. தத்துவ பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரந்த கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். மார்கஸ் எப்போதும் மேலிருந்து பார்க்க முயற்சிக்கிறார். உதாரணமாக, ஒரு ரோமன் படை அருகிலிருந்து பார்க்கும்போது அது சக்தி வாய்ந்ததாக தெரிகிறது. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது எறும்பு படைப்புகளாகவே தோன்றும். அந்த பரந்த கண்ணோட்டம் அவரது அன்றாட வழக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். மாலை நேரம், நாளின் கடைசி சில மணி நேரங்களை அவர் சிந்திக்கும்போது அவர் இந்த கேள்வியை எழுப்புகிறார். நான் ஏன் மரணத்தை பயப்படுகிறேன்? நான் என்னை உயிருடன் இருக்க விரும்புகிறேன் என்றே அஞ்சுகிறேனா? இப்போது நான் செய்யக்கூடியதை செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்பதால் மரணத்தை பயப்படுகிறேனா? நாம் நேரத்தை மதிப்பது குறைவாகவே உள்ளது. அதை பெரும்பாலும் வீணடிக்கிறோம். ஆனால் மார்கஸ் இதை பற்றி எப்போதும் நினைக்கிறார். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் மரணத்தை எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்வாக பாரவில்லை. மாறாக அது இப்போது நமது அனுபவத்தில் நடக்கின்றது என்று உணர்ந்தனர். அதனால் மார்கஸ் தனது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் மதித்து விரைவில் கழிக்காமல் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றார். ஒவ்வொரு நிமிடமும் நாம் மறைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் மறைந்து கொண்டிருக்கிறோம். ஸ்டோயிக் தத்துவப்படி மார்கஸ் அரேலியஸ் ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன மரணம் போல எடுத்துக்கொண்டார். அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நாள் முடிவில் அவர் தன்னிடம் கேட்கும் கேள்விகள் இவை: நான் இன்று செலவழித்த நேரத்தில் என்ன சாதித்துள்ளேன்? இது என் வாழ்க்கையின் கடைசி நாள் என்றால் நான் எப்படி இருந்திருக்கிறேன்? அவர் நேரடியாக கற்பனை செய்கிறார். இன்று நான் படுத்துப் போய் மீண்டும் எழாமல் இருப்பதாக இருந்தால் நாளை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நான் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும்? நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி வளர முடியும்? இந்த நேரத்தை வழமையான முறையில் கழிக்காமல் எப்படி பயன்படுத்தலாம்? இவ்வாறு மார்கஸின் ஒவ்வொரு நாளும் திட்டமிடப்பட்ட கவனமாய் செலவழிக்கப்பட்டது. ஒருபுறம் அவருடைய வாழ்க்கை நமக்கு தொலைவான மற்றும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன் உலகின் மிகச் சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார். வேறு மொழிகள், வேறு பழக்கங்கள், வேறு சூழல்கள். ஆனால் அதே நேரம் அவரது அன்றாட நடைமுறை மற்றும் தியானங்களில் நாம் காணும் போல் அவர் நம்மோடு மனிதர்களாகவே இருந்தார். காலப்பகுதி மாறினாலும் மனிதர்களே. சந்திப்புகள், சவால்கள், உணர்வுகள் அவை எப்போதும் ஒரே மாதிரிதான். மாறினாலும் அடிப்படை மனித இயல்பு ஒரே மாதிரியே இருப்பதை மார்கஸ் உணர்ந்தார். அதுவே அவர் தியானங்களில் கற்றுக்கொண்ட முக்கிய பாடம். மனிதர் எவ்வாறு மாறினாலும் அவர்கள் இயல்பான மனிதர்களாகவே இருப்பார்கள். இப்படியே மார்கஸ் ஆரேலியஸின் வாழ்க்கை, தியானங்கள் மற்றும் அவரது அன்றாட பழக்க வழக்கங்கள் நமக்கு ஒரு பேராசிரியர் போல் கற்றுக் கொடுக்கின்றன. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ, மன அழுத்தத்தையும் சவால்களையும் சமாளிக்க மற்றும் நம் நேரத்தையும் மதிப்பது எப்படி என்பதை அவர் காட்டுகிறார். நம்மில் ஒவ்வொருவரும் அந்தச் சிறிய நிமிடங்களிலும் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வாழ்க்கையை ஒழுக்கத்துடனும் சிந்தனையுடனும் நன்கு கழிக்க முடியும். இதைப் போலவே உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது என்றால் வீடியோவை லைக் செய்யுங்கள், கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை பெறவும் மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.